கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 நாங்கள் இணைந்திருப்பது சங்கம் வானொலி வெளிச்சத்தின் மாலை நேரடி ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து சரியா டொரண்டோ நேரம் 8:01. நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். இந்த நாள் முதலாவது வார்த்தையின் வெளிச்சத்தோடு செய்தி எடுத்து வந்திருக்கிறார்கள். சிஸ்டர் பிருந்தா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சியா இருக்கிறேன். அப்படியாக நீங்கள் உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். வெளிச்சத்தை காண நாங்கள் ஆவலா இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில வாழ்த்தி உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். வெளிச்சத்தை காண ஆசையா இருக்கிறோம். எடுத்து வாருங்க சிஸ்டர். ஆமென் ஆமென். ஜெபத்தோடு கூட நம்ம ஆரம்பிக்கலாம். தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா இயேசுவே, நன்றி செலுத்துகிறோம். என் கண்மலையானவரே, உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் மீது நினைவாய் இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, ஆறுதலின் தெய்வமே, உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் பலவீனங்களை நீக்கி போடுகிறவரே, உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஐயா தகப்பனே, என் காயங்களை ஆற்றுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, என் கண்மலையானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். அப்பா இயேசுவே, நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா. நல்லவரே, உமக்கு நன்றி. போதுமானவரே, உமக்கு நன்றி. அப்பா எல் ஷடாய் தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நன்றி நன்றி. அப்பா ஆண்டவரே, உங்களுடைய குமாரன் மூலமாய் எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீரே, அதற்காக நன்றி. ஆண்டவரே, எங்கள் பாவங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் அவருடைய சிந்தின ரத்தத்தினால ஆண்டவரே ஏசப்பா எல்லாவற்றையும் அந்த பாவத்தினுடைய பலத்தை நீங்க அறுத்து போட்டீங்களே, அதுக்காக உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஐயா இதோ நன்றி செலுத்துகிறேன். ஐயா இதோ நன்மைகளின் தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்கள் மீது நினைவாய் இருக்கிறவரே, உமக்கு நன்றி ராஜா. எங்கள் பேரின்பமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, கண்ணின் மணியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, பெருவெள்ளத்தில் இருந்து தப்பிக்க ஆண்டவரே எங்களுக்கு வகை காட்டுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பரிகாரியே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சகலமும் எங்களுக்காக செய்து முடித்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய தழும்புகளினாலே நாங்கள் குணமானோம் ராஜா, அதற்காக நன்றி. அப்பா நன்றி 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 ஐயா, நன்றி ஐயா. சர்வ வல்லவரே, நன்றி நன்றி ஐயா. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொன்றிற்காகவும் நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்மைகளின் தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்கள் அருணோதயமே உமக்கு நன்றி, எங்கள் நித்திய வெளிச்சமே உமக்கு நன்றி. வெளிச்சமானவரே, உமக்கு நன்றி. எங்கள் பாதைக்கு தீபமாய் இருக்கிறவரே, உமக்கு நன்றி. என் காலுக்கு தீபமாய் இருக்கிறவரே, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்மைகளின் தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி 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 நன்றி. அப்பா ஆண்டவரே, இன்றைய நாளும் ஜீவனை கொடுத்தீரே, அதற்காக நன்றி. உம்மை துதிக்கும்படியாய் எனக்கு ஆண்டவரே கிருபை கொடுத்தீரே, நன்றி ராஜா. இதோ எல்லா இக்கட்டுகளின் மத்தியிலும் கூட உம்மை துதிக்க, உம்மை நேசிக்க, உம்மை ஆராதிக்க கிருபை கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை விழாமல் இருக்க ஆண்டவரே உம்முடைய கிருபையை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்பு மகளமும் ஆழமும் தெரியாத உம்முடைய அன்பை ருசித்து பார்க்க கிருபை செய்கிறீரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய அனாதி சிநேகத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, ஆண்டவரே, தேவன் மேல் ஆண்டவரே எங்களுடைய இருதயம் பொங்கி பாய்கிறது ராஜா. ஆண்டவரே, இதோ நீங்க செய்கிற ஒவ்வொன்றை நினைத்து பார்க்கிற போது எவ்வளவு அழகா நீங்க ஒவ்வொன்றையும் நீங்க பிளான் பண்ணுகிறவரா இருக்கிறீங்களே, அதுக்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்களை விட ஆண்டவரா, எங்களுக்காக நீங்க எப்பொழுதும் ஆண்டவரே நல்ல திட்டங்களையும் நல்ல யோசனைகளையும் நீங்க வைத்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே,
அப்பா, எங்களுடைய சாபக்கட்டுல இருந்து எங்களை உடைத்து போட்டீங்களே, அதற்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்கள் சாபங்களை போக்க நீர் சிலுவையிலே ஆண்டவரே இதோ மரித்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களுக்காக வெண்கல சர்ப்பம் அணிரே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவன் தரும் ஜீவ விருட்சமே மக்க நன்றி, ஜீவத்தாறு விருட்சமே மக்க நன்றி அப்பா. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இதோ இந்த நித்திய வெளிச்சத்தின் பகுதியிலே உடைய வெளிச்சத்தை ஆண்டவரே எசப்பா ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. இதோ இருளான எல்லா இடத்திலும் உடைய வார்த்தையாகிய வெளிச்சம் பரவட்டும், விடுதலையை தரட்டும், சந்தோஷத்தை தரட்டும், சமாதானத்தை தரட்டும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே ஆண்டவரே. அது அப்படியே நீங்க செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இதோ இந்த வார்த்தையை கேட்கிற பொழுதே ஜனங்களுக்குள்ளே ஒரு விடுதலை, உண்மை அறிகிற அறிவிலே ஆண்டவரே இன்னுமாய் கிட்ட சேர ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்வீராக. இதோ நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் இன்றைய நாளிலே நாம் இரண்டு கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை வாசித்துவிட்டு தேவ வார்த்தையை நாம் தியானிக்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ, அல்லது சிலருக்கு வேண்டியதாய் இருக்கிறது போல உங்களுக்கு உபசார நிருபங்களை அனுப்பவும் உங்களிடத்தில் உபசார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ? எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகையில் உள்ள இருதயங்களாகிய சதையான ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலுமே எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிப்பதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிப்பதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாய் இருக்கிறது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர் ஆகும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்கு உரியதாய் இராமல் ஆவிக்கு உரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதித்திருந்த மரணத்திற்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவர் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாயிருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதாய் இருக்கும். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாய் இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாய் இருக்குமே. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாய் இருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டது அல்ல. அன்றியும் ஒளிந்து போவதே மகிமை உள்ளதாய் இருந்ததானால்
நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதாய் இருக்குமே. நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்கள் ஆதலால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். மேலும் ஒளிந்து போகிற முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல் நாங்கள் போடுகிறது இல்லை. அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீக்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இதோ இந்த நாளிலும் சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் இந்த நாளில் வாசித்ததின்படி 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய இந்த புது உடன்படிக்கை நாம் எல்லோரும் புது சிருஷ்டிகளாக்கப்பட்டிருக்கிறோம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாக ஆண்டவர் நம்மளை மாற்றி இருக்கிறார். ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்தவான்களுடைய ஊழியம் அவ்வளவு மகிமையாய் இருக்குமானால் நம்முடைய ஊழியம் எப்படிப்பட்டவைகளாய் இருக்கும் என்று இந்த அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். அதே போல நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஹல்லேலூயா. சோ அதே போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து இந்த சுகமளிக்கிற வல்லமையை நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவர் நம்முடைய பாவங்கள், சாபங்கள், நம்முடைய மன ஆறுதல், காயங்களை, கஷ்டங்களை போக்கி இருந்தாலும் கூட ஆண்டவருடைய ஒரு செயல் நம்முடைய பரிகாரியாய் இருக்கிறார். நம்முடைய வியாதியை நீக்கி இருக்கிறார். அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாகி இருக்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய சரீரத்திலே வியாதிகள் வந்தா என்ன பண்ணுவது? இந்த வியாதிகள் ஏன் இருக்கிறது? வந்த வியாதியை நாம் எப்படி விரட்டுவது என்கிற கோணங்களிலே நாம் ஒவ்வொரு வாரமும் நாம் இந்த வசனத்தை தியானித்து வருகிறோம். இதே போல இன்றைய நாளிலும் நாம் ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமையை நாம் தியானிக்க போகிறோம். அதாவது இந்த வசனத்திலே நாம் அந்த அதிகாரத்திலே நாம் பார்த்ததின்படி கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ கர்த்தரே ஆவியானவர், அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிற பொழுது நம்மளுக்கு விடுதலை இல்லாம இருக்கவே முடியாது. எந்தெந்த இடத்துல விடுதலை இல்லாமல் இருக்கிறதோ, எந்தெந்த இடத்துல நம்முடைய சரீரத்துல பிரச்சனை இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் என்ன செய்யல, இந்த சுவாச காற்று, இந்த லங்ஸ் நீங்க இப்படி இழுத்து பாத்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு ஒரு லங்ஸ்ல ப்ராப்ளமோ அல்லது ஹார்ட்ல ப்ராப்ளமோ இல்ல வயிற்றுல எந்த பகுதியில ப்ராப்ளமா இருந்தாலும் நீங்க இந்த பிரீத் பண்ணும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிடும், இந்த காத்து அந்த இடத்துக்குள்ள போகுதா இல்ல அந்த இடத்துக்குள்ள அந்த காத்து போகாம இருக்குதா என்று உங்களுக்கு தெரியாம இருக்கும். அப்ப ஒரு அடைப்பு இருக்கிறதை போல இருக்கும். ஆனா இந்த சுவாச காற்றை நீங்க நல்ல மூச்சை இழுத்து விடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க எத்தனையோ மூச்சு பயிற்சிகள்ல போனீங்கன்னா, இந்த தியான பயிற்சி, மூச்சு இது பிராணாயாமமா அப்படி எல்லாம் செய்கிற பொழுது அவங்களுக்கு என்ன செய்யுது, ஒரு உடம்புல ஒரு ஹீலிங் கிடைக்குது. ஒரு உடம்புல அவங்க ஒரு நல்ல ஒரு இதை ஃபீல் பண்றாங்க. அது ஏன் அப்படி? அப்போ இந்த கர்த்தரே ஆவியானவர், அவங்க ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாங்க, அறியல, அது மேட்டர் இல்ல. உலகத்துல இந்த மனிதர்களை படைத்த, இப்ப நம்ம எல்லாம் ஆதாம் மூலமாக நாம் வந்தோம் என்று சொன்னா, அந்த மண்ணில இருந்து ஆண்டவர் படைத்து ஆதாமை உருவாக்கி அதுல இருந்து வந்த எல்லாருக்குள்ளயும் ஆண்டவருடைய சுவாசம் என்ன செய்து அங்கே ஊற்றப்படுகிறது. அப்ப அந்த சுவாசம் ஊற்றப்படுகிற பொழுது இந்த சரீரத்துக்குள்ள இந்த சுவாச காற்று
காற்று நல்ல அளவோடு கூட, இப்ப நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பார்ப்பாங்க, உங்களுடைய பிபி பார்ப்பாங்க, உங்களுடைய ஆக்சிஜன் லெவல் பார்ப்பாங்க. அப்ப இந்த சுவாச காற்று இந்த சரீரத்துக்குள்ள சீராய் இருந்துச்சு சொன்னாக்க அங்க ப்ராப்ளம் இல்லை. ஆனா இந்த அந்த சுவாச காற்றினுடைய அளவு, அந்த ஆக்சிஜனுடைய அளவு கம்மியா இருக்கு, நம்மளுக்கு மூச்சு விட கஷ்டமா இருக்கு, அப்போ நம்மளுடைய பிபி ரொம்ப லோவா இருக்கு அல்லது ஹையா இருக்கு, அது சீராக இல்லை அப்படின்னும் பொழுது அங்க என்ன நடக்குது, நம்முடைய பாடியில ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அதே போல நம்மளுடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே நம்ம கண்டுபிடிக்கலாம். நான் அடிக்கடி சொல்வதை போல இந்த சரீரத்துல ஏற்படுகிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் காரணம் நம்முடைய நம்ம மனதுக்குள்ள இருக்கிற எண்ணங்களுடைய விளைவுதான் நம்முடைய சரீரத்தை அது அவ்வளவாக நம்மளை அட்டாக் பண்றதற்கு நம் டோஸை ஓபன் பண்ணி கொடுக்கிறோம். சோ அந்த சுவாச காற்று என்ன நடக்குது, நம்ம சரீரத்துக்குள்ள நம்ம சீராய் இருக்கு. ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள சீராய் இருக்கும் பொழுது, எல்லா இடத்துலயும் உலாவும் பொழுது நம்முடைய சரீரத்துல என்ன செய்யாது, ப்ராப்ளம் வராது. அப்போ நம்ம விடுதலையோடு கூட நாம் தேவனை ஆராதிக்க முடியும். சோ நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியானவரை நம்ம ஃபுல்லா நம்ம சரீரத்துக்குள்ள ஆள விடாதபடிக்கு சில என்ன நம்முடைய செயல்களினால அவங்களுக்கு ஒரு மட்டுப்படுத்துகிற பொழுது ஆவியானவருடைய முழுமையான ஒரு காரியம் நம்மிடத்துல செயல்படுவது இல்லை. இப்ப நம்ம பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிறோம், மோசே அங்கே அநேக அற்புதங்களை, அவ்வளோ கடினமுள்ள அந்த பார்வோன் இடத்துல இருந்து தன்னுடைய ஜனங்களை தேவனை ஆராதிக்கும்படியாய் எவ்வளவோ அற்புதங்களை செய்து அங்க ஆண்டவர் அவர்களை ஆண்டவர் மோசையை கொண்டு அழைத்து வருகிறார் வனாந்தரத்துல. அங்க வியாதிப்படவும் இல்லை, அவர்களுக்கு எந்த குறைவுமே வரல, அணுதினம் மன்னா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சோ அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அணுதினம் மன்னாவை வழங்கக்கூடியவராய் இருக்கிறார். இப்ப நம்மளுக்கு நம்ம ஏன் எதை குறித்து கவலைப்படுகிறோம், ஒன்று ரிலேஷன்ஷிப்ல நம்மளுக்கு அது எந்த உறவாக இருந்தாலும் கூட நம்மளுக்கு ஒரு இது வந்தா ஸ்ட்ரெஸ் வருது, ரிலேஷன்ஷிப்ல நம்மளுக்கு பிரச்சனை வந்தா நம்ம அதை குறித்து கவலைப்படுகிறோம். அதே நேரத்துல நம்மளுக்கு பணப்பற்றாக்குறை, நம்ம பொருளாதாரத்துல நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு கவலைப்படுகிறோம். அதே நேரத்துல சில செய்திகளை கேட்கிற பொழுது, சில காரியங்களை நம்ம ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ அல்லது யூடியூப்லயோ அல்லது வீடியோஸ்லயோ நம்ம பார்க்கும்போது கூட நம்மளுக்கு என்ன நடக்குது, இந்த மாதிரி நடக்குமோ, நடக்காது ஆனா நடந்துருமோ என்று சொல்லி இந்த நினைவுகளினாலே எண்ணங்களினாலே நாம் கேட்டதையும் நம்ம பார்த்ததையும் வச்சுட்டு நமக்குள்ள நம்மளை அறியாமலே உள்ளார்ந்த மனிதனுக்குள்ள ஒரு பயம், அது வெளியிலையும் ஷேர் பண்ணவும் முடியாது. ஏன்னா நம்ம ஷேர் பண்ணா ஐயோ நம்மள ஏதாவது நினைப்பாங்களோ அப்படி சொல்லி நம்ம ஷேர் பண்ணாம நம்ம உள்ளேயே வச்சு நம்மளுக்குள்ள அப்படியே நம்மளுக்குள்ள நம்மளே புலம்பிட்டே இருக்கும் பொழுது அது நம்முடைய சரீரத்தை தாக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல நம்மளை சார்ந்து இருக்கிற ஜனங்கள் நம்மளை புரிந்து நம்ம நல்லதா நினைப்போம், ஆனா அவங்க அதை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா எடுத்துக்கொள்கிற பொழுது, அல்லது நம்ம அது ஒரு எதிர்பார்ப்புன்னு இல்லை. இப்ப ரிலேஷன்ஷிப்னாலே எல்லாமே கிவ் அண்ட் டேக் தான். அப்ப அவங்க செஞ்சாதான் செய்யணுமா, செய்யாட்டி செய்யணுமா அப்படி கிடையாது. அப்போ ஆனா நம்மள அறியாமலே சில காரியங்களை நம்ம மைண்டுக்குள்ள ஒரு பில்ட் இருக்கும். இப்போ நம்மளுக்கு முன்னாடி போறவங்க யாராவது நம்மளுக்கு கதவை திறந்து அதை பிடிச்சிருக்கணும், அது யாரும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது இல்லை. பட் ஆனா நம்மள அறியாமலே அது அவங்களுக்கு நமக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ வெள்ளக்காரனோ யாரோ ஒரு தேர்ட் பர்சன் போனாலும் கூட சில சமயங்களில நம்மள அறியாமலே அந்த முன்னாடி போன ஆளு அந்த கதவை ஹோல்டு பண்ணணும் நம்மளுடைய மனசு நம்மள அறியாமலே நினைக்கும். இப்ப அந்த ஆளு மூடிட்டு அத டக்குன்ட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போகும்பொழுது பாரு இந்த ஆள் அப்படி போயிட்டானே அப்படி சொல்லி யாரு எவருன்னே தெரியாது, ஆனா நம்மளுடைய மனசு ஒரு அங்கலாய்க்கும். சோ அந்த மாதிரி ஒரு தேர்ட் பர்சனுக்கே எப்படி இருக்குன்னா, இப்ப நான் சொல்றத வச்சு நீங்க இந்த மாதிரி நீங்க உங்களையே நீங்க ஆராய்ந்து பாருங்க. நம்ம
வெளிக்காரியங்களை நம்ம போக தேவையில்ல. நம்ம உண்டு, நம்ம தேவன் உண்டு. நம்மள ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில எனக்குள்ள என்னென்ன சிந்தனைகள் தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்து போகாம இருக்கு, என்னென்ன காரியம் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா இருக்கு, எந்தெந்த இடத்துல நான் முரட்டாட்டமா இருக்கேன், நான் வெளியில எல்லாருக்கும் ஹம்பிளா இருக்கேன், ஆனா என் வாழ்க்கையில இந்த முரட்டாட்டத்தின் கிரியைகளும் இந்த பிடிவாதத்தின் கிரியைகளும் இல்ல தேவனுக்கு விருப்பமில்லாத கிரியைகளும் என் வாழ்க்கையில இருக்குதுன்னு சொன்னாக்க, அதை நான் எப்படியாவது ஆண்டவரே அதை நான் வேரோடு நான் எடுத்து போடணும். இந்த முரட்டாட்டம் உடைய வார்த்தைக்கு விரோதமாய், தேவனுக்கும் விரோதமாய், அல்லது எனக்குமே என்னுடைய சிந்தனைக்கும் நான் நினைக்கிற காரியத்திற்கும் என்னுடைய செயலுக்குமா கூட மாற்றங்கள் உண்டாயிருக்கலாம். இப்ப சில வேளை நான் இன்னைக்கு வீட்டுல எதுவுமே சமைக்காம இன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், இன்னைக்கு பேசாம ஏதாவது ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு பேசாம படுத்துறணும்னு உங்களுக்கு நீங்க ஒரு மோட்ல இருப்பீங்க. திடீர்னு வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்துருவாங்க. அப்ப நீங்க எல்லாமே உங்க பிளான் எல்லாம் மாறி சமைச்சு செய்ய வேண்டியதா இருக்குது. அப்போ நம்மளுக்கு நல்லா பிடிச்சவங்க வந்தா ஓகே. இதுலயும் உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆள் வந்துடுறாங்க. நல்ல ஒரு அவங்களுக்கு மேல கோவம் இல்ல, எரிச்சலும் இல்ல, ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு ப்ரியாரிட்டியும் கொடுக்காத ஒரு ஆட்கள் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப உங்களுடைய பிளானுக்கு விரோதமா செய்றீங்க. ஆனா ஓகே நல்லா சிரிச்சுட்டு நீங்க செய்றீங்க. ஆனா இது நீங்க உங்களுக்கே புரியாது. இப்ப நீங்க இன்னுமே இந்த மாதிரி காரியங்கள் நடக்கிற பொழுது நீங்க எக்ஸாமின் பண்ணி பாருங்க, அது எப்படி உங்களுடைய சரீரத்தை தாக்குது அப்படி சொல்லி. ஆனா நம்ம நினைப்போம், நம்ம அப்படிலாம் நினைக்கலையே, வீட்டுக்கு வந்துட்டாங்க என்ன பண்றது, நம்ம நல்லா தானே செஞ்சோம், நம்ம நல்லா தானே சாப்பாடு போட்டோம், நம்மளால முடிஞ்சதை தானே செஞ்சோம், நான் இவ்வளவு தூரம் ஆசைப்பட்டு இன்னைக்கு நான் ஃப்ரீயா இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா நான் இவ்வளவு வேலை செய்தேன் தானே, ஆனா ஏன் இப்படி என் உடம்ப தாக்குது, ஏன் நான் எனக்கு நல்ல ஒரு எனக்கு ரொம்ப ஒரு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்மளுக்கு அந்த டேஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஆனா இதே சூழ்நிலை உங்களுக்கு நல்லா பிடிச்ச ஜாய்ஃபுல்லா அவங்க இருந்தா உலகத்தையே மறந்துடுவீங்க, அப்படிப்பட்ட ஒரு ஆள் வீட்டுக்குள்ள வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப எப்படி இருக்கும்? இப்ப உங்க வீட்டுக்குள்ள ஒரு ஏசப்பா வர்றாரு அல்லது ஒரு ஒரு மினிஸ்டர் வர்றாரு இன்னைக்கு, அப்படி சொல்லி உங்க வீட்டுக்குள்ள வரும் பொழுது எவ்வளவு நீங்க பெருமை பாராட்டுவீங்க, எவ்வளவு சந்தோஷம். அது நீங்க என்ன பிளான், ஐயோ நீங்க வந்தது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படி சொல்லி உங்களால முடிஞ்சது முடியாததை ஆர்டர் போடுறது எல்லாத்தையும் பண்ணிக்கு நீ அவ்வளவு அழகா செஞ்சு வைப்பீங்க. அப்ப உங்களுடைய சரீரத்திற்கு ஒரு 3 நாள் நல்ல பலனா இருக்கும், நல்ல உற்சாகமா இருக்கும். ஆனா சேம் சிச்சுவேஷன் தான், சேம் சிச்சுவேஷன், ஆனா வந்தவங்க வேற. அப்போ உங்களுடைய பிளான் அங்க மாறுனது வேற. அப்ப அந்த பிளான் மாறும் பொழுது நீங்க ஒண்ணுமே மனசுல உங்களுக்கு கோபமாலாம் செய்யல, நல்ல மனசோட தான் செய்தீங்க. அவங்க ப்ரியாரிட்டி கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நீங்க நல்லது பண்ணணும், நல்லதான் செஞ்சீங்க. ஆனா உங்களை அறியாமலே உங்களுடைய உடம்புலயோ உங்களுடைய மனசுலயோ ஒரு சந்தோஷமே இருக்காது, சந்தோஷமே இருக்காது. ஏன்னா இதுக்குரிய விதை எங்க இருக்குன்னா, அங்க நீங்க போட்ட பிளான்ல அங்க மிஸ்டேக் ஆயிடுச்சு, நீங்க நினைச்சபடி அங்க ஒண்ணு நடக்கல. இதுதான் நமக்கு ஏதாவது எஸ்தருக்கும் எஸ்தருடைய செயலுக்குமான கான்ஃபிளிக்ட், அந்த கான்ஃபிளிக்ட்னால உண்டாகிற விளைவு இதுதான். நம்முடைய வாழ்க்கையில நாம் இன்றைய நாட்கள்ல நாம் அநேக கிறிஸ்தவர்கள் தேவனை நம்பினாலும் நம்முடைய வாழ்க்கைய இப்படிதான் நாம அனுபவித்து கொண்டிருக்கிறோம். சோ என்னுடைய வாழ்க்கையில நான் இப்படியான காரியங்கள் இருக்குது. நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி ராஜி சிஸ்டர்னு ஒருத்தவங்க யூஎஸ் வந்திருந்தாங்க. அதே போல கேட்டி சூசா அவங்க அந்த சோல் ஹீலிங் என்ற ஒரு இந்த ஆத்மாவை ஹீல் பண்ணப்படுகிறது, இந்த ஆத்மாவை உள்ளார்ந்த மனிதன் காயப்பட்டிருக்கிறபடினால இந்த வெளிப்பிரகாரமான மனிதனுக்கு எந்த ஒரு சத்துவம் இல்லாம பலன் இல்லாம அவன் சரீரத்துல எப்பொழுதுமே வியாதியோடு இருக்கிறான். அப்ப இந்த ஆத்மாவுல இந்த காயம் ஆற்றப்படணும், அப்பதான் அந்த சரீரத்துல வியாதிகள் அணுக முடியாது என்று சொல்லி சில போதனைகளை நான் கேட்பது உண்டு. இப்பொழுதும் கூட நான் இன்னொருத்தவங்களுடைய டீச்சிங் நான் கேட்டுட்டு இருக்கேன். பாஸ்டர் சுரேசன் சொல்லிட்டு, பெர்னார்ட் சுரேசன் சொல்லி இந்தியால இருந்து பார்த்தா அவர்களுடைய டீச்சிங் எல்லாம்
வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. ஆண்டவருடைய கிருபை இருக்குது, உண்மை. ஆண்டவருடைய கிருபை இருக்கனாலதான் இன்னைக்கு நானும் நீங்களும் உயிரோடு இருக்கிறோம். நம்ம இப்படி எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறோம். ஆனா ஏன் ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி இந்த மகிமை, ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னையும் உங்களையும் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர் ஆகும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர் ஆக்கினால், நீங்க போய் இங்க காலேஜ்ல போய் படிச்சு பட்டம் வாங்குறதுனால, தியாலஜி பட்டம் வாங்குறதுனால நீங்க எல்லாம் உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள் அல்ல. தேவனுடைய ஆவினால அவரே நம்மளை என்ன ஆக்கி இருக்கிறார்? ஊழியக்காரராய் ஆக்கி இருக்கிறார். எல்லாரையும் ஆண்டவருக்கு அவரவர்களுக்கு ஏற்றதின்படி ஒரு ஊழியம். உங்களுக்கு பாடுகிற தாளந்து இருந்தா உங்களுக்கு நீங்க வொர்ஷிப் பண்ணுகிற தேவனை துதிக்க ஆராதிக்கிற ஒரு ஊழியம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல சத்தியத்தை பிரசங்கிப்பீங்கன்னா, நல்லா பிரசங்கிக்கிற உங்களுக்கு அந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல துண்டு பிரசுரம் கொடுப்பீங்கன்னா அதை ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல படம் வரைவீங்கன்னா அந்த ஊழியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல உங்களுக்கு நல்லா ப்ரே பண்ணுவீங்க, மற்றவங்களுக்காக ப்ரே பண்ணுவீங்க, மன்றாடுவீங்கன்னு சொன்னா அந்த ஜெப ஊழியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இல்ல பொருளாதாரத்தை நன்கு ஆசீர்வைத்து வைத்திருக்கிறார். நீங்க மத்த மினிஸ்ட்ரிஸை தாங்கும்படியாய் ஆண்டவர் உங்களுடைய கரத்தை ஆசீர்வைத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னா அதுவும் உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற ஊழியம். என்னால எதுவுமே செய்ய முடியாது, என்னால நடக்க முடியாது, போக முடியாது. ஆனா நீங்க ஒரு ஆளுக்கு போன்ல எடுத்து ஒரு ஆறுதலா பேசி அவங்களுக்கு ஒரு கவுன்சில் பண்ணுறீங்கல்ல, அப்ப ஆண்டவர் அந்த ஊழியத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார். சோ ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார். அந்த ஊழியம் என்னன்னு கண்டுபிடிச்சு அது உங்களுடைய தகுதியினால உங்களுக்கு வரல, நீங்க போட்ட ஃபாஸ்டிங்னால உங்களுக்கு அந்த அழைப்போ ஊழியமோ வரல. நீங்கள் எல்லாரும் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர் ஆகும்படி அவரே தகுதிப்படுத்திருக்கிறார். குமாரனுடைய ரத்தத்தினாலே உங்களை தகுதிப்படுத்தியிருக்கிறார். இந்த ஆலயத்திலே அவர் தங்கி இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவன் சரீரத்துல இப்ப நம்ம சரீரத்துக்குள்ளே நம்மளுக்கு ஒரு அட்டாக் வரும் பொழுது நீங்க கேட்கணும், அப்பா ஏசப்பா இந்த இடத்துல உங்களுடைய ஆவியானவர் உண்டு, எப்படி இது கட்டோடு இருக்க முடியும்? எப்படி வியாதியோடு இருக்க முடியும்? இருக்க முடியாது ஏசப்பா. அப்பா அந்த இடத்துல என்ன உங்களுடைய வல்லமை போக முடியாம தடுத்து நிற்குதோ இதோ அந்த இடத்துல உங்களுடைய வல்லமை போகட்டும்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய வல்லமை அது உங்களுடைய மைக்ரைனா இருக்கலாம், உங்களுடைய லங்ஸ்ல, லிவர்ல, கிட்னில, என்ன ஆர்கன்ல ப்ராப்ளம் இருந்தாலும் ஆண்டவரே அதுக்குள்ள உங்களுடைய வல்லமே அனுப்புகிறோம். இல்ல ஸ்டாமரிங்கா இருக்கலாம், சொகுடா இருக்கலாம், என்ன காரியமா இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, குமாரனுடைய ரத்தத்தினாலே, குமாரனுடைய தழும்புகளினாலே நாம் அவருடைய ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமா இருக்கிறோம். நம்முடைய வார்த்தைகளை ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து நம்ம என்ன செய்யக்கூடாது? மாற்றக்கூடாது என்று சொல்லுகிறது. காயத்தினால நம்ம குணமாகிறோம், அப்படி அல்ல, ஆண்டவருடைய தழும்புனால மட்டும்தான் நம்ம என்ன செய்யறோம்? நம்ம குணமாகிறோம். ஆண்டவருடைய தழும்புகளினாலே மாத்திரம் நாங்க குணமாகி இருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினால நம்ம என்ன பண்ணிருக்கோம்? மீட்கப்பட்டிருக்கிறோம். இப்ப அதுல டெலிவர் ஆயாச்சு. டெலிவர் வந்துட்டு நம்மளுக்கு ஹீலிங் நடக்குது. சோ இந்த ரெண்டுக்கும் நம்ம ஒரு பேச்சுக்கு கூட நம்மளால மாத்தி சொல்லவே கூடாது. ஆண்டோட வார்த்தை உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்க. நீங்களா பாட்டுக்கு அல்லது ஒரு இதுக்கு எதுகை மோனம் வேணுங்கிறதுக்கோ நீங்க அதை தழும்பு ரத்தம் அப்படிலாம் நம்ம மாத்தக்கூடாது. அது மாத்தணும்னாலும் நம்மளுக்கு தான் ப்ராப்ளம். ஆண்டோடைய தழும்புகளினாலே நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? குணமாகி இருக்கிறோம். ஆண்டோடைய தழும்புகளினாலே நாம் வியாதிக்கு நீக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சிலுவை மரணத்தினாலே நாம் ஜீவனை பெற்றிருக்கிறோம். நாம் உயிர் தெழுந்திருக்கிறோம். அவரோடு கூட நாம் உயிர் தெழுந்திருக்கிறோம். நீங்க வசனங்களை நான் அடிக்கடி சொல்வதை போல நீங்க ரொம்ப வசனங்களை தேடாதீங்க. ஒரு 4-5 வார்த்தையை எடுத்துக்கொண்டாலும் அந்த வார்த்தைக்குள்ளே நீங்க உண்மையாய் உறுதியாய் நீங்க கட்டப்படுங்க. அப்ப அந்த வார்த்தையில நீங்க நிலை நிற்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாகவே அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது. இது இப்பொழுது கூட உங்களுக்கு நான் ஜெபித்து நான் முடிக்கிறேன். இன்னும் 2 எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு சொல்லணும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா நேரம் இன்றைக்கு இப்படியே முடிந்து விட்டபடினால so I stop here and I will pray for you all. ஆண்டவரே நன்றி அப்பா, தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஏசப்பா இதோ இந்த நாளிலும் நீங்க இந்த கற்றுக் கொடுத்ததின்படி ஆண்டவரே நாங்க எத்தனையோ சத்தியங்களை, எத்தனையோ பிரீச்சிங்க, எத்தனையோ மீட்டிங்க நாங்க கேட்டு
போட்டு நாங்க தின்னு தின்னு கொழுத்து போய் அது ஜீரணம் ஆகாம ஆண்டவரே நாங்க அப்படியே கஷ்டப்படுகிறத நீ பார்க்கிறீரப்பா. ஆண்டவரே இன்றைக்கு இந்த வார்த்தை ஆண்டவரே இவர்கள் கேட்ட இந்த வார்த்தை ஆண்டவரை இதோ ஒரு ஆண்டவரே அவர்கள் டயக்னோஸ் பண்ணி அப்பா இதோ தங்களிடத்துல எந்த வார்த்தை செரிக்காம கொழுத்து போய் இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சப்பா இதோ ஆண்டவரே இன்றைக்கு ஒரு செரிமானம் உண்டாகட்டும், இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும், வார்த்தையில ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று நான் கேட்கிறேன். ஆண்டவரே சரீரத்துல ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா. அப்பா நீங்க ஆவியில நீங்க ஆசீர்வதித்தத இவர்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இதோ இத யார் யார் மனம் திரும்பி அத ஆண்டவரே இதை எல்லாவற்றையும் எக்ஸாமின் பண்ணி ஆண்டவரே என்னுடைய எண்ணங்களினால நான் தேவனை நம்பாதபடியினால இதோ நான் முறுமுறுத்தபடியினால இதோ முழு இருதயத்தோடு நான் செய்யாதபடியினால என்று சொல்லி அவர்களுக்கு எதையும் ஆண்டவரை கண்டுபிடிக்க ஆண்டவரே எதை எதை தங்களுக்கு தாங்களே முரட்டாட்டமாய் இருந்தார்களோ ஆண்டவரே தங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே தாங்களே என்னென்னத்தை வருவித்து கொண்டார்களோ இதோ ஆண்டவரே வார்த்தையினால செய்கையினாலே என்ன காரணத்தினாலே ஆண்டவரே இந்த தீமை அவர்களை பின்தொடுகிறதோ அதை எல்லாவற்றையும் கட் ஆஃப் பண்ணுங்க டாடி காட். ஆண்டவரே இன்றைக்கு நீங்க ஒரு ஆண்டவரே உடைய கரத்தினாலே துண்டித்து போடுங்கப்பா. எல்லா டாக்ஸிக்கான எண்ணங்களில் இருந்த ஒரு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லதென்றும் சொல்ல திராணி உள்ளவர்களாகும்படி இதோ மனுஷருக்கு பயப்படுகிறத ஆண்டவரே கண்ணியை வருவிக்கும் ஆண்டவரே. இதோ இன்றைய நாளிலும் ஆண்டவரே உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லதென்றும் சொல்லத்தக்கதாய் பலன் உள்ளவர்களாக்குங்கப்பா. இதோ பயத்தை எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி போடுங்கப்பா ஆண்டவரே. நீங்க பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியையும் நீங்க கொடுத்திருக்கிறீங்க டாடிக்கா. இதோ இன்றைய நாளிலே ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் உயிர் தந்த வல்லமையினாலே வருகிற விடுதலை இதோ ஜனங்களுக்குள்ளே கட்டவிழ்கிறேன் ஐயா. இதோ நீர் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை இதோ இந்த சத்தத்துக்கு கீழே யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவரே உம்முடைய தேவ வல்லமை பரவட்டும் பாயட்டும் என்று நான் கேட்கிறேன் ஐயா. இதோ ஆண்டவரே இந்த சரீரத்தை தாக்க வருகிற எல்லா விஷ கிருமிகளும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே சுட்டறிந்து சாம்பலாய் போ. இதோ இந்த சரீரத்துக்குள்ளே செயல்படாத உறுப்புகள் செயல்படுவதாக, இதோ எலும்பு முறிவுகள் ஒட்டப்படுவதாக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே இதோ ரிலீஸ் தி ஏஞ்சல்ஸ் ரைட் நவ. இதோ ஆண்டவரே எந்தெந்த இடத்துல பிராக்சர் ஆக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் உடைய தேவ வல்லமையினாலே இதோ இப்பொழுதே புதுப்பிக்கப்படுவதாக. இதோ நாங்கள் உம்முடைய ரத்தத்தினாலே நாங்கள் ஜனிப்பிக்கப்பட்ட கூட்டம் ஐயா. இதோ நாங்கள் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள் ராஜா. இதோ ஆண்டவரே இதோ அந்த அந்த டிஎன்ஏ எங்களுக்குள்ள இதோ இப்பொழுதே கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 ராஜா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா. போதுமானவரே நன்றி, புதுமைகளை செய்கிறவரே நன்றி ராஜா. இதோ வந்த ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இதோ கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இதோ உம்முடைய வார்த்தையின்படியே வாழ அவர்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வார்த்தையினாலே உண்டான சுக பல ஜீவன் ஆரோக்கியம் இதோ ஒவ்வொருவருக்குள்ளும் பரவட்டும் பாயட்டும். இது போற இடங்களில் எல்லாம் மச்சங்கள் உயிர்வடையட்டும் என்று நான் பேசுகிறேன். இதோ மகிமையுள்ள ஊழியக்காரனாய் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இதோ உங்களுடைய குமாரனுடைய நாமத்தினாலே அதிகாரம் கொண்டு இதோ அந்த அதிகாரத்தை நம்புகிறபடினாலே விசுவாசத்தோடு கூட நான் பேசுகிறேன். இதோ அவாந்தரத்திலே ஆறுகளை உண்டாக்குகிற தேவனுடைய வல்லமை, வனாந்தரத்திலே ஆண்டவரே வழிகளை உண்டாக்குகிற தேவனுடைய வல்லமை இதோ இருக்கிறவைகளை ஆண்டவரே ரபா ஷெக்கெனே மெகக்கெனே மனா இதோ எல்லாவற்றையும் ஒழித்து போடுகிற தேவனுடைய வல்லமை ஆண்டவரே. இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவனுடைய அதே வல்லமை ஆண்டவரே. யார் யார் என்னென்ன வியாதிகளோடும் பலவீனங்களோடும் கஷ்டப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாவருக்குள்ளும் சுக பல ஜீவன் ஆரோக்கியத்தை நான் பேசுகிறேன் அப்பா. இதோ நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். புதிய மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு பெற்றுக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.